ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருடம். இந்த வருடம் இதில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் அம்பிகையோட அருள் பெற்று எல்லா வளமும் நலமும் முழு ஆரோக்கியமும் எல்லா சகல சௌபாக்கியங்களும் செல்வங்களும் பெற்று நீங்கள் எல்லாரும் வாழணும். நான் அம்பிகையை கடவுளையும் அம்பிகையும் முழுசாக நான் பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இனிமேல் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க கண்டிப்பாக. நம்ம வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம 40வது பாட்டு என்னன்றதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 40 பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, பூர்வ புண்ணியம் பலன் தர. அதாவது பூர்வ புண்ணியத்தில் செஞ்ச போன ஜென்மத்தில் பூர்வ ஜென்மத்தில் நம்ம செஞ்ச, அதாவது இன்ன வரைக்கும் பழைய முற்பிறவிகளில் செய்த புண்ணியம் நமக்கு பலன் இந்த பிறவியில் நமக்கு தர்றதுக்கு ஃபஸ்ட்டு பாட்டு என்னன்னு பார்த்துடலாம். வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரிஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேத நெஞ்சில் காணுதற்கு கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய என்னமன்றோ முன்செய் புண்ணியமே. இந்த பாட்டோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒளி வீசி திகழும் நெற்றியை உடைய அம்பிகையே, ஒளி பொருந்திய நெற்றி, நம்ம நெற்றியில் ஒளி பொருந்திய நெற்றியை உடையவளே, சிவபெருமான் மாதிரியே 3வது கண், அதாவது நெற்றியில் கண்ணுடைய அபிராமி அன்னையே, என்னைய சுற்றி அம்புடு தீயவர்களும் கொடிய எண்ணமுடையவர்களாகவும் தான் இருக்காங்க. அப்படி எனக்கு சுற்றி இந்த மாதிரி தீயவர்களாக இருந்தும் கெட்டவர்களாக இருந்தும் அறிவில் சிறந்தவர்களாக இல்லாத போதிலும் இந்த ஜென்மத்தில் எனக்கு உன்னோட அருளும் உன்னை நான் வழிபடுற பாக்கியமும் எனக்கு கிடச்சிச்சுன்னா கிடைக்கிறதுக்கு என்ன காரியமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியம் மட்டும்தான். இன்ன வரைக்கும் நான் போன ஜென்மத்தில் முற்பிறவிகளில் நான் செய்த புண்ணியம் மட்டும்தான் உங்களை கும்பிட்றதுக்கு, உங்களை இந்த ஜென்மத்தில் கும்பிட்றதுக்கு முழு காரணமாக இருக்கும். அதுக்கு எனக்கு நீங்கள் இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுதான் அந்த பாட்டோட முழு பொருள். எல்லாரும் தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு படிங்க. பூர்வ ஜென்ம புண்ணியத்தோட பலனை எல்லாரும் பெறுங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோஸை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நாளைக்கு நம்ம பார்க்க போகிற பாட்டு 41வது பாட்டு, நல்லடியார் நட்பு பெற. நல்லவர்களோட நட்பு நமக்கு கிடைக்கணும்னா அந்த பாட்டை தொடர்ச்சியாக படிக்கணும். அந்த பாட்டை நாளைக்கு பார்க்கலாம்.